சாந்தி. 16/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நினைவு அட்டவணை ஒன்றை வைத்திருங்கள். நினைவில் இருக்கும் பழக்கத்தை நீங்கள் எந்த அளவிற்கு அதிக அளவு கிரகிக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் உங்கள் கர்மாதீத நிலையையும் நீங்கள் நெருங்கி வருவீர்கள். கேள்வி: உங்கள் அட்டவணையை நீங்கள் மிகச் சரியாக எழுதியுள்ளீர்களா இல்லையா என்பதை எடுத்து காட்டும் 4 விடயங்கள் எவை? பதில்: 1. உங்கள் ஆளுமை. 2. உங்கள் நடத்தை. 3. உங்கள் சேவை. 4. சந்தோஷம். இந்த 4 விடயங்களையும் அவதானிப்பதன் மூலம் உங்கள் அட்டவணையை நீங்கள் மிகச் சரியாக எழுதுகின்றீர்களா இல்லையா என்பதை பாப்தாதாவினால் கூற முடியும். அருங்காட்சியகங்களிலும் கண்காட்சிகளிலும் சேவை செய்கின்ற ராஜரீகமான நடத்தையுடைய எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்ற குழந்தைகளுடைய அட்டவணை நிச்சயமாக நன்றாக இருக்கும். பாடல்: ஓ மனிதா, உன் இதய கண்ணாடியில் உன் முகத்தை பார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களுடைய அட்டவணையை ஆராய்ந்து உங்களை சோதியுங்கள். நான் எவ்வளவு புண்ணியத்தை சேமித்திருக்கின்றேன்? ஆத்மாவாகிய நான் எந்த அளவிற்கு சதோபிரதான் ஆகியுள்ளேன்? நினைவில் நிலைத்திருப்பதன் மூலம் உங்கள் கணக்குகள் அனைத்தையும் தீர்த்து விடுங்கள். 2. ஒரு புலமை பரிசிலை பெறுவதற்கு சேவையாளராகி பலருக்கும் நன்மை அளித்து தந்தையின் அன்பிற்குரியவர் ஆகுங்கள். ஓர் ஆசிரியராகி பலருக்கும் வழியை காட்டுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் தேவதை ரூபத்தால் ஆத்மாக்களை கவரும் ரூபமாகி அவர்கள் அனைவருக்கும் ஆஸ்தியின் உரிமையை கொடுப்பீர்களாக. தொலைவில் இருந்தே ஆத்மாக்களை உங்களை நோக்கி கவரத்தக்க முறையில் உங்களின் தேவதை ரூபத்தின் ஜொலிக்கின்ற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். பின்னர் அவர்கள் அனைவரையும் பிச்சைக்காரர்களாக இருப்பதிலிருந்து விடுவித்து ஆஸ்தியின் உரிமையை கொடுங்கள். இதற்கு இந்த ஞானத்தின் சொரூபமாகவும் நினைவின் சொரூபமாகவும் சகல தெய்வீக குணங்களின் சொரூபமாகவும் ஆகுங்கள். பறக்கின்ற ஸ்திதியில் ஸ்திரமாகும் உங்களின் பயிற்சியை நீங்கள் அதிகரிக்க வேண்டும். உங்களின் பறக்கின்ற ஸ்திதியானது உங்களின் நடக்கின்ற அசைகின்ற தேவதை ரூபத்தை எல்லோருக்கும் காட்டும். இதுவே உங்கள் தேவ ரூபமாக போகின்றது. இதுவே அருள்பவராகவும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் இருக்கும் ஸ்திதியாகும். ஸ்லோகம். மற்றவர்களின் மனங்களின் நோக்கங்களை அறிந்து கொள்வதற்கு சதா மன்மனாபவ என்ற ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனமே உங்களின் வார்த்தைகளும் செயல்களும் ஆகும். இந்த ஞானத்தை கொண்டுள்ள ஆத்மாக்களோ அல்லது இந்த ஞானம் இல்லாத ஆத்மாக்களோ அவர்கள் இருவரின் உறவு முறையிலும் தொடர்பிலும் வரும்போது உங்களின் வார்த்தைகளும் செயல்களும் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் நிறைந்திருக்க வேண்டும். சக்தி வாய்ந்த தூய மனம் இயல்பாகவே சக்தி வாய்ந்த தூய வார்த்தைகளையும் செயல்களையும் கொண்டிருக்கும். அவை நல்லாசிகளால் நிறைந்திருக்கும். சக்தி வாய்ந்த மனம் என்றால் நினைவின் சக்தியானது மேன்மையாகவும்
சக்தி வாய்ந்ததாகவும் இருத்தல் என்று அர்த்தம். இத்தகைய ஆத்மாக்கள் இலகு யோகிகளாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.